ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அசோக் ஹல்வா. வீட்டிலே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எலாச்சி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை கிரேப்ஸ் 10 கிராம்ஸ், கேஷ்யூ நட், broken கேஷ்யூ நட் 10 கிராம்ஸ், மூங் தால் 1/2 kg, கோவா, இது சுகர்லெஸ் கோவா 50 கிராம்ஸு, கீ 250 ml, பாதாம் 10 கிராம்ஸ், ஆட்டா மாவு 2 டேபிள் ஸ்பூன், சுகர், மூங் தால் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவு தான், மூங் தால் எடுத்து அவ்வளோதான். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மூங் தால் போட்டோம்னா சீக்கிரம் பாயில் ஆகிடும். இப்போ தண்ணி கொதிக்குது, நான் மூங் தால் போட்டேன். போட்ட உடனே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்கும் பருப்பு. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பருப்பு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில்ஸ் விட்டிங்கன்னா போதும், சீக்கிரம் பாயில் ஆகிடும், நல்லா மெசஞ்சிடும் பருப்பு. நான் இன்றைக்கி டைரெக்டாகவே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹாஃப் டன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் பாயில் ஆயிடுச்சு பருப்பு, தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்கு இல்லைனாலும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி விஸ்கில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கீ 50 ml ஊற்றிக்கோங்க. கீ 50 ml ஊற்றுனதுக்கப்புறம் கேஷ்யூ நட் 10 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 10 கிராம்ஸ் ட்ரை கிரேப்ஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 கிராம்ஸ் ட்ரை கிரேப்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதுவும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 10 கிராம்ஸ் பாதாம் ஆட் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ண எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்த அதே பேனில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட்டா சேர்த்துக்கிட்டோம். ஆட்டா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம மூங் தால் ஆட் பண்ணுறோம். பாயில் பண்ண வச்சு விஸ்க் பண்ணுவேன், மூங் தால் சேர்த்துடுவேன் இதில். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எதுவும் வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிட்டே இருக்கணும். திரும்பி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பியும் நான் கீ ஆட் பண்ணுறேன். திரும்ப மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக ஒரு டைமில் சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண உடனே திக்காக இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு லிக்விடாக மாறும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கனாலே பருப்பு லூஸ் ஆகிறது பார்க்கலாம். எவ்வளோ நேரம் எவ்வளோ டைட்டாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகுது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூஸ் ஆச்சு. நான் இன்றைக்கி 10 மெம்பர்ஸ்க்காக இந்த அசோக் ஹல்வா செய்கிறேன். நீங்கள் வீட்டில் 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ்க்காக இருந்தால் இந்த அளவிலே நீங்கள் பாதியாக குறைச்சிடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸு தேவைப்படாது, அதிக நேரம் தேவைப்படாது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம கோவா ஆட் பண்ணுறோம். கோவா ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எலாச்சி பவுடர் அதுவும் சேர்த்துட்டோம். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை கிரேப்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அசோக் ஹல்வா கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணும்னா அது கடாய்க்கு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அது பக்குவம் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு வரும் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசோக் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் கேளு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.